உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தின் தலைவர் திருமிகு சங்கரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த சங்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் 2006 உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2001 சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுக்கும் தலைவர் நான் தான். அதாவது ஒரு காலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்குன்னு தான் உருவானது பிளாஸ்டிக்கு. இப்போ அதுதான் மாசுபடுத்துதுன்னு சொல்கிறாங்களே, சுற்றுச்சூழலை பாதிக்கிறதே பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதனுடைய துரதிர்ஷ்டம். பிளாஸ்டிக்கோட துரதிர்ஷ்டம். ஆமாம், அது பொதுமக்களுக்கும் அது ஒரு பெரிய மைனஸ் தான். எப்படி பிளாஸ்டிக்கே வந்ததுன்னா, இந்த பைகள் இதெல்லாம் இப்போது சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த கேடுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒரு 1960-70களில் பேப்பர் உபயோகம் அதிகமாகச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா அரசாங்கமும் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் படிக்க போனாங்க. நிறைய பத்திரிகைகள் வந்தது. இதனால் நிறைய பேப்பர் உபயோகம் அதிகமாச்சு. அந்த பேப்பர் உபயோகத்தினால என்ன ஆச்சுன்னா, மரங்கள் வெட்டப்படுவது அதிகரித்தது. அந்த மரங்கள் வெட்டப்படுவதை நிறுத்த வேண்டும், குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிளாஸ்டிக் பைகள் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. நாலாவட்டத்தில் பொதுமக்களும் ஊடகங்களும் செய்த ஒரு பிரச்சாரத்தினால் இது நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு இது கேடு என்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு விட்டது. அது பிம்பம்ன்றீங்க, அது உண்மை இல்லையா? 100% பிம்பம். இப்போ மரங்களை வெட்டுவது தடுக்கப்பட வேண்டும் தான் பிளாஸ்டிக் வந்ததுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த மரக்கன்றுகளே முளைக்கக்கூடாத அளவிற்கு கீழே புதைந்திருக்கிற பிளாஸ்டிக் அந்த கவர்கள் அதெல்லாம் பாதிக்கிறது, அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் நீங்கள் குப்பைகளை கண்டபடி தெருக்களில் வீசி எறிந்தால் அபராதம் உண்டு. உதாரணத்துக்கு நமக்கு அருகில் இருக்க சிங்கப்பூரில் நீங்கள் போனீங்கன்னா, ஒரு குப்பையை காரில் போயின்னு இருக்கீங்க, ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, தூக்கி போட்டிங்கன்னா $500 ஃபைன். அது மட்டும் அல்ல, நீங்கள் அங்கு அந்த துப்புரவு வேலையை அரை நாள் அல்லது ஒரு நாள் செய்ய வேண்டும். அபராதமும் உண்டு. அந்த ஒரு குப்பையை எவ்வாறு கையாள்வது என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அவர்கள் நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றும் தண்டனை விதிக்கிறார்கள். அப்போது நாமெல்லாம் சிங்கப்பூருக்கு போனால் இது அங்கே இதிலேயே சொல்லிடுவாங்க, ஏர்போர்ட்லேயே. அப்போ அங்கே ஏதாவது ஒரு சாக்லேட் சாப்பிட்டோன்னா அதனுடைய காயத்தை நம்ம பாக்கெட்டில் சுற்றிக்கும். அதே நாம் அங்கே சிங்கப்பூரில் புறப்பட்டு மீனம்பாக்கம் வந்தோம்னா இறங்கின ஒன்று முதல் வேலை அதை தூக்கி தெருக்களில் வீசிடுவோம், அல்லது அங்கே ஏர்போர்ட்லேயே வீசும். இந்த ஒரு பொறுப்பற்ற தன்மை இதுதான் மிகப்பெரிய அளவில் நம்ம ஊரில் பிரச்சனை. அதாவது பிளாஸ்டிக்னால் இந்த தாவரங்கள் வளர்வதற்கு தடை இருக்குது என்றாலும் மனிதர்கள் பயன்படுத்துவதை சரியாக பயன்படுத்தினா அதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சரி பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை மண்ணில் அந்த விதையை ஊற வச்சு அதை வளர்க்காமல் இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பையில் தான் போட்டு அந்த விதையை வச்சு அந்த கன்றுகளை வளர்ப்பாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்கிறதுக்கு அது தடையாக இருக்குதுன்னா அந்த பிளாஸ்டிக் பையை வச்சு எப்படி அதை வளர்க்குறாங்க? இல்லை, உங்களுக்கு வேர்கள் சிறிதளவு, அதாவது சின்ன வளர்கின்ற நிலையில் இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக்கு வெளியே வரப்போகிறதில்ல. ஆமாம், சின்ன கன்றுகளாக தான் இருக்கும். அந்த கன்றை எடுத்து அந்த பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சிடறோமே. கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக் எடுக்கிறீங்களா, அதை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒழுங்கான முறையில் அப்புறப்படுத்திங்க, அதை தூக்கி அப்படியே கீழே போடுறீங்க.
தூக்கி கீழே போகிற சமயத்தில் அது மண்ணில் போய் நிற்குது. இப்போது நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரில் வந்து நீங்கள் ஏன் விதையை போட்டு ஊற வச்சு வைக்கிறீங்கன்னா, ஒரு சாதாரண பூமியில் நிலத்தில் வந்து அந்த மாதிரி விதைய வச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளவு தண்ணி ஒன்றுன்றதை நீங்கள் லெவலாக கொடுக்க முடியாது. இன்னும் அந்த தண்ணி வெளியில் போயிடும். நிறைய அது புழு பூச்சிகள்னால பாதிக்கிறதுக்கு நிறைய காரணிகள் உண்டு அது கெட்டு போகிறதுக்கு. அது கெட்டு போகக்கூடாதுன்னு தான் அந்த பிளாஸ்டிக் பையை நீங்கள் வச்சு பண்ணுறீங்க. அப்போ அந்த தண்ணி அது கீழே போயிடக்கூடாது. இப்போ நம்ம சாதாரண மண்ணில் வச்சோம்னா தண்ணியை ஊற்றணும்னா அது கொஞ்சம் தான் செடிக்கு போகும், போயிடும். இந்த காரணத்தினால அப்படி வைக்கிறோம். இப்போது அந்த பையை கீழ்ச்சி நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதனுடைய குணம் தண்ணியை வந்து வெளியில் விடாது. அப்போது நீங்களாக வந்து அந்த குப்பையை வந்து பிளாஸ்டிக் குப்பையை தரையில் போட்டு அதை மூடிட்டு அதில் தண்ணி இறங்க மாட்டேன்து வளர மாட்டேன்துன்னா இது யார் குற்றம்? பை வந்து நீங்கள் இந்த நர்சரி பேக்கு தானாக கிழிஞ்சு நான் இதில் இருக்க மாட்டேன் கீழே போய் தரையில் தான் இருப்பேன்னா இருக்குது. மனிதன் செய்யும் தவறுக்கு அந்த பொருள் எப்படி குற்றமாகும்? இப்போ ஒரு கத்தி இருக்குதுங்க, நம்ம வந்து அதை வந்து காய்கறி நறுக்கலாம், ஒரு மனுஷனை கொல்றதுக்கு வந்து பண்ணலாம். கத்தி மேலேயா குற்றம்? மனிதர்கள் செய்கை தானே குற்றம். அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படியே தூக்கி பிளாஸ்டிக் மேலே போட்டாங்க. இதுதான் வந்து இது வந்து யாரும் யோசனை பண்ணுறது. பிளாஸ்டிக்கோட தன்மை அந்த மாதிரி தான். ஆமாங்க, அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது உருவாக்கப்பட்டது. நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டீங்களோ அந்த வேலையை அது செய்யுது. ஆனால் நீங்கள் எப்படி அதை உபயோகப்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் அதனுடைய விளைவு இருக்கும். நீங்கள் ஒரு மனுஷனை குத்திட்டு இனிமேல் கத்தியெல்லாம் வந்து பேன் பண்ணிடணுன்னா என்ன, அது எவ்வளோ ஒரு தவறான வாதமோ அதே வாதம் தான் இது. இப்போ இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இப்படி பயன்படுத்தப்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே மக்களால் சரியாக பயன்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் சேகரித்து அதை வந்து மறுசுழற்சி பண்ணுறீங்க. அதிலிருந்து வர்றதும் அப்படியே மறுசுழற்சி போயிட்டே இருக்குன்னா அதோட பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது. அதை மறுபடியும் தயாரிக்கிறீங்க. அது வந்து ஒரு பொருளுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக சொல்லுங்கள். ஒரு பொருள் நீங்கள் வந்து ஒரு மறுசுழற்சி என்பது ப்ளஸ்ஸு தான், ப்ளஸ் இல்லைங்களா? அந்த ப்ளஸ்ஸில் என்ன ஆகுதுன்னா அது ஒவ்வொரு தடையும் மறுசுழற்சி செய்கிற சமயத்தில் ஃபாரின் மெட்டீரியல் வெளியில் இருக்க மெட்டீரியல்கள்லாம் இந்த தூசு அது மாதிரிலாம் சேர்ந்து அதனுடைய தரம் குறைஞ்சிக்கினே வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 7 தடவை 8 தடவை மறுசுழற்சி செய்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மண்ணோட மண்ணாகிடும். அதாவது பிளாஸ்டிக்னா ஏதோ வந்து வானத்திலிருந்து குதிச்ச பொருள் இல்லை. நம்ம க்ரூட் ஆயில் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த க்ரூட் ஆயிலை டிஸ்டிலேஷன் பண்ணுற சமயத்தில் வேரியஸ் டிகிரி சென்டிகிரேடில் அதை கொதிக்கிற சமயத்தில் ஒவ்வொரு ப்ராடக்ட் வருது. ஒன்றில் க்ரூட் ஆயில் வந்து பெட்ரோல் வருது, டீசல் வருது, பேரஃபின் வேக்ஸ் வருது, ஃபர்னஸ் ஆயில் வருது, நாப்தான்னு ஒன்று வருது ஒரு டிகிரியில். அந்த நாப்தாலேருந்து எடுக்கிறது தான் பிளாஸ்டிக்கு, நாப்தலின். அந்த நாப்தாலேருந்து எடுக்கிறது பிளாஸ்டிக்கு. அப்போது அது வந்து மண்ணில் மக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் அது மக்காதது போகாததுன்னு அப்படின்னு சொல்லி அது மக்கள் மனதில் பதிஞ்செடுச்சு. அதாவது அந்த பிளாஸ்டிக் வந்து 7-8 சுழற்சிகள் முடிஞ்ச பிறகு தான் அது மக்கும். அப்படி இல்லை, நீங்கள் சாதாரணமாக போட்டு வச்சுருந்தாலே மக்கிடும். இது ரொம்ப பேர் இப்போ எங்களால் வந்து ஒரு சின்ன அமைப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துன்னு போய் பப்ளிக்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட வசதி கிடையாது. அதுதான் காரணமே தவிர இப்போ நீங்களே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை சாதாரணமாக வெயிலில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அது பொடி பொடியாகிடும். ஆனால் நீங்கள் மண் உள்ளே வச்சிங்கன்னா அது வந்து பல வருஷங்கள் ஆகும். அது எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு மெட்டலை போட்டு வச்சாலும் மண் உள்ள அது ஒரு பல 1000 வருடங்க போய் என்ன செய்யணும், 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுடு மண்ணில் பண்ண இதை பண்ணுறாங்க பானையை. அப்போ வந்து மண்ணே தான். ஆனால் அந்த மண் உள்ளேயே போயிச்சோம்னா அந்த பானை வந்து 2000 வருஷத்துக்கு கிடையாது. ஆனால் பிளாஸ்டிக் வந்து 1000 வருஷத்துக்கு கிடையாது போகாதுன்றாங்க. எல்லா பொருளுமே மண்ணு கீழே வந்ததுன்னா அது வந்து கெடுறதுக்கு ரொம்ப வருடங்களாக. என்ன காரணம்னா மண்ணுக்கு வெளியில் இருக்கிற சிம்பிள் சூரிய ஒளிக்கதிர்கள் படுது, அல்ட்ரா வயலட் ரேஸ். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எந்த பொருளில் ஊடுருவினாலும் அதனுடைய அந்த ஒரு ஜாயிண்ட் இது இருக்குங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி அதை வந்து அதை பிரிச்சிடும். அது பிரிக்க ஆரம்பிச்சுன்னா அது நீங்கள் சாதாரண துணியை வெளியில் போட்டு வைங்க, வெயிலில் நஞ்சு போய் தூள் தூளாக ஆகிடும்.
நம்ம கொடையே வந்து கருப்பில் ஏன் வைக்கிறாங்க தெரியுங்களா? கொடை பிடிச்சின்னு போகிறோம் வெயிலில், கருப்பு நிறம் மட்டும்தான் அந்த சூரிய கதிரை உள்ளே விடாது. இல்லைன்னா கொடையே கூட 6 மாதத்துக்கு நீங்கள் வேறு பச்சையில் இதில் வச்சிங்கன்னா அது வெளுத்து போயிடும், அந்த கலரெல்லாம் அது வந்து எடுத்துடும். அது மாதிரி வந்து இதெல்லாமே பிளாஸ்டிக்கில் வந்து ப்ளஸ்ஸு. ஆனால் இதை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட பலம் இல்லை. பலம் இருக்கிறவங்க கம்முன்னு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ அதாவது இந்த பிளாஸ்டிக் பொருளை இந்த இடத்துல பயன்படுத்தி, நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் பயன்படுத்திட்டு இந்த இடத்துல கழிவுகளை கொண்டு போய் கொடுக்கணும் அல்லது கொட்டணும் அப்படின்னு சொல்லாமல் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டது அப்படின்னு போடுறாங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது பின்னாடி வந்து பெரிய வணிகம் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கை வந்து தடை செய்யணும்னு சொல்கிறதுக்கு பின்னாடி பெரிய வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா தான் இது புரியும். அதாவது பிளாஸ்டிக்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னா மாற்று என்றது தான் பேர் அதுக்கு. அதாவது பிளாஸ்டிக் பொருள் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து தன்னுடைய அந்த விற்பனை வாய்ப்பை இழந்துட்டுது. உங்களுக்கே நல்லா தெரியும். ஆதி காலத்திலேருந்தே இப்போ பிளாஸ்டிக்கு நம்ம சமையல் பாத்திரங்கள்லாம் வந்த பிறகு எல்லாம் இந்த பித்தளை பாத்திரம் அது இதெல்லாம் போயிடுச்சு. முக்கியமாக இவங்க வந்து இந்த சுற்றுச்சூழலை கேடுன்றாங்களே, வீடு கட்டுறதுக்கு ஒரு காலத்தில் எவ்வளோ மரங்களை யூஸ் பண்ணோம். ஜன்னல், கட்டில், கதவு, மேலே வந்து ரேக்கு, இப்படி எவ்வளோ மரங்கள் வெட்டப்பட்டது. இன்றைக்கி அனைத்தும் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அப்போ அந்த மரங்கள்லாம் வெட்டப்படாமல் இருக்குது. நல்லா யோசனை பண்ணுங்க. மரங்கள்லாம் வெட்டப்படாமல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சுற்றுச்சூழலுக்கு கேடா அல்லது வந்து நண்பனா? இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வந்து ஃபாசில் ஃபியூல், பெட்ரோல், டீசல் இருக்குது. பெட்ரோல் டீசல் எரிக்கிறதுனால தான் கார்பன் டை ஆக்சைடு பெரிய அளவில் உருவாகி சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்றாங்க. நம்ம தலைநகர் டெல்லியை கூட அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே காருங்களே ஓட்டக்கூடாதுன்னு வந்து பேன் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதனால்? சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 1000 கிலோ, ஒரு டன் உள்ள கார் இருக்குதுன்னு வச்சுங்க, அது 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு அதில் வந்து ஒரு 10 லிட்டர் டீசல் ஆகுதுன்னு வச்சுங்க. அதே 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு அதனுடைய எடையை குறைச்சா, காரினுடைய எடையை 1 டன்னுன்றது 1/2 டன்னுன்னு குறைச்சி, மற்றதெல்லாம் வசதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும், குறைச்சி வச்சோம்னா அது 200 கிலோமீட்டர் போகும். எப்படி அது எடையை குறைக்கிறது? ஆனால் அது பாதுகாப்பு இல்லாத ஒன்று ஆகிடுது. கிடையாது. அதுக்கு வந்து எல்லாம் பிளாஸ்டிக் பாகங்களை மாற்றுறாங்க. வெளிநாட்டிலலாம் காருக்கு வந்து 70% பிளாஸ்டிக்கை மாற்றிட்டாங்க. விபத்து நேரங்களில் அது அதிகமான ஒரு இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி இதெல்லாம் வந்து தவறான கருத்து. விபத்து ஏற்படுற சமயத்தில் பிளாஸ்டிக் தான் வந்து அந்த பாதிப்போடு இது குறைவாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஏன் வந்து நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் எங்களுக்கு அந்த வசதி. ரெண்டாவது, இவ்வளோ ஒரு பிரச்சாரம் நடந்தாலும் இந்த பிளாஸ்டிக்கினுடைய உபயோகம் குறையாமலே இருக்குது. இவங்க இந்த தயார் பண்ணுறவங்க, விற்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வியாபாரமே ஒன்றும் அடிப்படலை. அப்போது வந்து அவங்க எதையாவது நீ சொல்லின்னு எனக்கு நடக்குதுன்னு அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ இந்த பிளாஸ்டிக்கான மூலப்பொருட்கள் வந்து எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து இல்லை இங்கே தயார் பண்ணுறாங்க. அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ இங்கேருந்து மூலப்பொருள் வெளிநாட்டுக்கு போகுது. இங்கே இந்தியாவிலேருந்து மூலப்பொருள் வெளிநாட்டுக்கு போகுது. அதனால் வந்து நிறைய இதை பற்றி மித்தெல்லாம் இருக்குங்க. இந்த துறையில் அரசுகள், தமிழ்நாடு அரசும் சரி, ஒன்றிய அரசும் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறது அல்லது எதிர்ப்பாக இருக்கிறாங்க? இது ரெண்டுமே சொல்லலாம். உறுதுணையாகவும் இருக்குது, எதிர்ப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, பெருநிறுவனங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது, சிறு நிறுவனங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. அது எந்த வகையில் சொல்ல முடியும்? இப்போது நீங்களே சொன்னீங்க இல்லையா, ரா மெட்டீரியல், மூலப்பொருள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மூலப்பொருள் இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் உற்பத்தியாளர்களுக்கு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதே வெளிநாட்டிலிருந்து இங்கே உள்ளே வர்றதுக்கு
ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு போட்டு அதை தடுக்க பார்க்குறாங்க. இங்கே வந்து ஏன்னா இல்லைன்னா இவங்களது விலை குறைஞ்சிரும். ஒரு தாராளமயம் தனியார் மயம்னு பேசுகிறாங்களே, அப்போ வந்து இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர்ற பொருளுக்கும் வந்து இவங்க அனுமதி குறியாக கொடுக்கணும் இல்லையா? இங்கே எல்லா விதமான கட்டுப்பாடு பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு போடுறாங்க. வேரியஸ் மெத்தட்ஸில் வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கு தடுக்கிறாங்க. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சருக்கு இவங்க கொடுக்கக்கூடிய சலுகை. இது இல்லாமல் அவங்க ஒரு கார்ட்டல் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு விலை எல்லாரும் ஒரே மாதிரி ஏற்றுவாங்க. 50 ரூபா 55 ரூபான்னா எல்லாரும் 55. அது தொழிலில் போட்டி இருந்தாலும் கூட இதில் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தது. இது அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் வந்து வியாபாரத்தை பிடிக்கிறதுக்கு போட்டி இருக்குமே தவிர அவங்களுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு பிரச்சனை வந்ததுன்னா எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. இந்த சிறு தொழில்களை ஒன்றிணைக்கிறது. இந்த முதலாளிகள்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவர்களா இல்லை இந்தியாவை சேர்ந்தவர்கள்? இந்தியாவில் சேர்ந்தவங்க. அதாவதுங்க பெருநிறுவனங்கள்னு வந்துச்சுன்னா அது வெளிநாட்டு நிறுவனம் உள்நாட்டு நிறுவனன்ற வேறுபாடு கிடையாது. அவங்க பெருநிறுவனங்கள் தான். அது வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி. அவங்களுடைய நோக்கம் சிறு நிறுவனங்களை அழிக்கிறது தான். சிறு நிறுவனங்களை அழிக்கிறதுன்னு டைரெக்டாக சொல்ல முடியாது. சிறு நிறுவனங்கள் வியாபாரத்தை அவங்க எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும், அதாவது காலாண்டுக்கு ஒரு தடவை அவங்களுடைய விற்பனை அதிகரிச்சுக்கினே இருக்கணும். அது லாபத்தை அதிகரிச்சுக்கினே இருக்கணும். அப்படி பண்ணாதான் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய விலை உயர்ந்துக்கினே இருக்கும். இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து பின்னாடி இருந்து ஊக்கம் கொடுக்கறது எல்லாமே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தான். அதை தப்புன்னு சொல்ல நாங்கள் பெருநிறுவனங்களை நாங்கள் எதிர்க்கலை. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், எங்களையும் வாழ விடுங்கன்னு கேட்குறோம். அவ்வளோதான். நாங்கள் அவங்க பண்ணட்டும், அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப மாதிரி பண்ணுறாங்க. எங்களை அழித்து அவங்கள வாழ வைக்காதீங்க. இப்போ உங்களை எந்த வகையில் அழிக்கப்படுகிறீர்கள் நீங்கள்லாம் எப்படின்னு? ஒரு சின்ன இப்போ பிளாஸ்டிக் தடைன்றாங்க இல்லைங்களா? தமிழ்நாட்டில் வந்து பிளாஸ்டிக் தடை சம்மந்தமாக 2 சட்டம் இருக்குது. 2018 ஒரு சட்டம் ஏற்றினாங்க. அதாவது முந்தைய அதிமுக ஆட்சியில். அதில் 14 வகை பொருட்களை தடை செஞ்சாங்க. அப்போ நாங்கள் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த 14 பொருளை பெரும்பாலான பொருட்கள் வந்து மறுசுழற்சி செய்யக்கூடியது, சிறு வணிகர்களும் சிறிய உற்பத்தியாளர்களும் தயாரிக்கக்கூடியது. இதை வந்து தடை செய்கிறீங்க. ஆனால் மறுசுழற்சி செய்ய முடியாத பொருளே தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக்லேயே மறுசுழற்சி செய்ய முடியாது. 2 வகை இருக்குது. மறுசுழற்சி செய்யக்கூடியது, மறுசுழற்சி செய்ய முடியாததுன்னு. அதெல்லாம் இன்றைக்கும் வந்து ஃப்ரீயாக தான் மார்க்கெட்டில் இருந்துன்னு இருக்குன்னு ஒன்று. அவங்க என்ன பண்ணாங்க, தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் வந்து மறுசுழற்சி செய்யாததை மட்டும் பண்ணக்கூடாது, அதையும் தடை செய்யணும். இதை பின்பற்றி 2020 5/6/2020 அதையும் தடை செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற சட்ட பிரகாரம் எங்கேயுமே பிளாஸ்டிக் உபயோகிக்கக்கூடாது தமிழ்நாட்டில். ஆனால் உபயோகப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, 2018 வந்து தடை செஞ்சாங்க இல்லையா, அன்னைக்கு உபயோகத்தை விட இன்றைக்கி 2-3 மடங்கு அதிகமாக இருக்குது. இது எப்படி நடக்குது? வெளி மாநிலத்துலேருந்து உள்ளே ஃபுல்லாக வருது. இங்கே இருக்கிறவங்கள வந்து நிறுத்திட்டு வெளி மாநிலத்துலேருந்து ஒன்றும் கண்ட்ரோல் இல்லாமல் உள்ளே வந்துன்னு இருக்குது. அதுவும் எங்கேருந்து வந்ததுன்னா 100% குஜராத்திலேருந்து தான் வந்துன்னு இருக்குது. பிரதமரோட என்ன பிரதமர் வந்து மிகவும் வேகமாக பிளாஸ்டிக்கினுடைய பிரச்சனைகள் எல்லாம் பேசுவார். ஆனால் குஜராத்தில் அதை பற்றி ஒன்றுமே இருக்காது. அவங்க என்ன குஜராத்திலேருந்து இந்தியா பூராவுக்கும் சப்ளை பண்ணணும் அவங்க. அது நடந்துன்னு இருக்குது. அது தமிழ்நாடு நிறைய வந்துன்னு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இதை வந்து நான் சொல்லலை, அரசாங்கம் சொல்லுது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் வெளிமாநிலத்துலேருந்து உள்ளே வருது, எங்களால் நிறுத்த முடியல சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த மறுசுழற்சி செய்ய முடியாததுக்கு தடை செஞ்ச ஒரு சட்டம் ஏற்றினாங்களே, அதை மட்டும் நீக்கணுன்றாங்க, நிறுத்தி வைக்கணுன்றாங்க. எவ்வளோ ஒரு பாதகமான நடவடிக்கை பாருங்கள். ஐயா, இப்போ இந்த மறுசுழற்சி பண்ண முடியாதுன்ற பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து தடை செய்யணும் அப்படின்றதுல நீங்கள் இல்லை போகிறீங்களா? இல்லை, அது வந்து முடியாது.
நாங்கள் மறுசுழற்சி செய்ய முடியாத தடை செய்யணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ மறுசுழற்சி செய்ய முடியாத பொருட்கள் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக்கு, அதெல்லாம் வந்து உபயோகத்தில் அதில் உணவுப் பொருட்களை வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் தான் இருக்கும். இப்போ இந்த வேர்களில் வைக்கிறது, சிப்ஸு, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு 5 நாள் 10 நாள் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறாங்களா, அவங்களுடைய பொருட்கள் இப்போ வந்து பிரிட்டானியா, இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, இவங்களுடைய பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸ்லாம் 6 மாதம் 1 வருஷம் இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து என்ன, அது வந்து அங்கேருந்து தயார் பண்ணி டீலருக்கு போய் ஏஜென்ட்டுக்கு போய் அப்படிலாம் போகணும். அதுக்கு வந்து மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கில் தான் பேக் பண்ண முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்கள வந்து தடை செய்யணும்னு சொல்லலை, எங்களையும் வந்து தடை செய்யுங்கன்னு சொல்லலை. நாங்கள் சொல்கிறதெல்லாம் இதில் பிரச்சனை வந்து குப்பை பிரச்சனை. ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை வந்து எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதோ அதை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர, எதையும் நாங்கள் யாருக்கும் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் எங்களை அடிக்கிற சமயத்தில் என்ன விரலை சுப்பினவனை வந்து விட்டு அடிக்கிறீங்க, எடுத்தவனை வந்து சொல்லுவாங்க இல்லையா, தேனை வந்து எடுத்துன்னு போனவனை விட்டு தேனை எடுத்து நக்கனவனை வைக்கிறேன், இந்த கதை தான் நாங்கள் கேட்குறது. அதனால் இதை நான் நியாயப்படுத்தலை. இதில் வந்து பிரச்சனை திருப்பி வர்றது வந்து இந்த குப்பை தான். அதை கையாளுவதில் தான் பிரச்சனை. 1999 திடக்கழிவு மேலாண்மைகள் சட்டம் உருவாக்குனாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன தெரியுங்களா அதில் பேஸு? மக்கும் குப்பை மக்காத குப்பையை வீட்டில் பிரித்து கொடுக்கணும். இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு, இன்னை வரைக்கும் நடக்குதா? அது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நடக்குதா? நீங்கள் கிராமம் நகரத்தெல்லாம் விட்டுடுங்க, சிட்டியில் நடக்குதா? டெல்லி, பம்பாய், கல்கட்டா, இந்த 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிலே நடக்கலை. இப்போ இந்த குப்பை சேகரிக்கிறவர்கள் அதை பிரிக்கிறாங்களே, இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது கேளுங்க. இந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு சாதகமான தீர்ப்பு வழங்கியிருக்கு. மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கு நாங்கள் இதெல்லாம் வாங்கி எல்லா தகவலும் ஆர்டிஐயில் கலெக்ட் பண்ணி அங்கே கொடுத்தோம். எப்படி கொடுத்தோன்னா, சென்னை மாநகராட்சி இருக்கு இல்லையா, அவங்கள ஆர்டிஐயில் கேட்டோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ குப்பை வருது, அதில் எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பை வருது, அதில் மறுசுழற்சி செய்யக்கூடியது எவ்வளோ, மறுசுழற்சி செய்ய முடியாதது எவ்வளோ, இதெல்லாம் கேட்டோம். அவங்க தெளிவாக கொடுத்தாங்க. மறுசுழற்சி செய்யக்கூடியது எங்ககிட்ட 1 கிலோ கூட வர்றதில்லை. இந்த குப்பை சேகரிக்கிறவங்களே அவங்க அந்த இடத்துலையே அந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து அங்கங்கே கடையில் போட்டுடுறாங்க. இதை நாங்களும் அலோவ் பண்ணுறோம். இதை வந்து ஆதரித்து நாங்கள் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறோம். மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கு தான் எங்களுக்கு குப்பையாக வருது. நாங்கள் கேட்டோம், அப்போ அதை என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் நாங்கள் பேல் போட்டு எங்கள் செலவில் நாங்கள் சிமெண்ட் ஆலைங்களுக்கு அனுப்புகிறோம், எரிக்கிறதுக்கு, சிமெண்ட்டு தயாரிக்கிறதுக்கு. சிமெண்ட்டில் கில்னு இருக்கு இல்லைங்களா, அந்த உலை அதை எரிக்கிறதுக்கு. முந்தி வந்து கோக் போட்டிருந்தாங்க கறி, அது விலை ஜாஸ்தின்றதுனால இது ஃப்ரீயாகவே அரசாங்கம் கொடுக்குது. கிலோவுக்கு 3 ரூபா அரசாங்கம் செலவு பண்ணுது. மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கை எப்படி எந்த அரசாங்கம் சொல்லிச்சு? பிளாஸ்டிக்கை வந்து எரித்தா டயாக்சின் வரும், உடல்நலத்துக்கு கேடுன்னு சொன்ன அரசாங்கமே அதை சேகரித்து அவங்கக்கிட்ட கொடுக்குது. இதுதான் உண்மை. ஆனால் எங்களுது வர்றதே இல்லைன்றாங்க. ஆனால் எங்களுது தடை செய்யணுன்றாங்க, அதை தடையை விளக்கணுன்றாங்க. நான் சொல்கிறது புரியுது. அதனால் நாங்கள் எதிர்ப்பு கிடையாது மறுசுழற்சி செய்ய முடியாததுக்கு. நாங்கள் சொல்கிறது அதுக்கு தேவை இருக்குது, இதுக்குன்னு தேவை இருக்குது. ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை சட்டத்தை வந்து ஒழுங்காக அமுல்படுத்துங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். புரியுதுங்களா? அதனால் வந்து சிறு வணிகர்களையும் சிறு தயாரிப்பாளர்களுக்கும் அகைன்ஸ்டாக தான் வந்து மத்திய அரசு மாநில அரசினுடைய எல்லா விதமான சட்டங்கள் மற்றதெல்லாம் இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்குது. ஐயா, இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள்லையே இருந்து எனக்கு சில எடுத்துக்காட்டுகள் வேணும். இது வந்து மறுசுழற்சி பண்ணக்கூடியது, இது மறுசுழற்சிக்கு உதவாதது அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள்ல இருந்தே சொல்லுங்களேன். எது பயன்படுத்துனது? அதாவது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பால் வாங்காத வீடே கிடையாது. பால் கவர் நீங்களே சொல்கிறீங்க, அந்த பால் கவர் மறுசுழற்சி செய்யக்கூடியது. சரி. இன்னொன்று வந்து சொல்கிறாங்க எல்லாரும், அதாவது பிளாஸ்டிக் வந்து உடல் நலத்துக்கு கேடுன்னு. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட
3 கோடி பைகள் 3 கோடி பைகள் பிளாஸ்டிக் பால் கொண்டு வர்றாங்க. 1971 கலைஞர் தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தார், பிளாஸ்டிக் கவரில் பால் கொடுக்கறது. இன்றைக்கி எவ்வளோ 55 வருஷம் ஆயிடுச்சு. இது பால் வந்து எவ்வளோ சென்சிட்டிவான பொருள்ன்றது. ஆமாம், எல்லோரும் பயன்படுத்துறது குழந்தையிலேருந்து. அதாவது வந்து ஏதோ ஒரு படத்தில் வர்ற மாதிரி இதுதான் குழந்தைங்களுக்கு பாலே என்ன. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் சென்சிட்டிவ். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டுடும் அது என்ன. அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பால் வந்து கண்ணாடி பாட்டில் வந்து இந்த அலுமினியம் டவலில் அதில் எக்கச்சக்கமான பிரச்சனை, அடல்ட்ரேஷன் இருக்குது, கெட்டு போகுது, எடை குறைவாக இருக்குது, தண்ணி ஊற்றி கொடுத்துட்றாங்க, இப்படி நிறைய சிக்கல் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கவர் வந்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 கோடி பைகள். அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, ஒரு இத்தனை 55. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் எங்கேயாவது வந்து இன்றைக்கி இருக்கிற ஊடகத்து வெளிச்சத்தில் ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன அது எவ்வளோ பெரிய தீயாக பற்றிக்கும். ஏதாவது நடந்திருக்கா? இது மறுசுழற்சி செய்யக்கூடியது. நீங்கள் இதுக்கு போகிறீங்க, குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கின்னு வரீங்க, சாக்லேட் வாங்கின்னு வரீங்க, இதெல்லாம் வந்து மறுசுழற்சி செய்ய முடியாதது அந்த கவர்லாம். இதான் சிம்பிளாக சொல்லணுன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, இதெல்லாம் மறுசுழற்சி செய்ய. ஆனால் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், மறுசுழற்சி செய்ய முடியாததுக்கு எதிர்ப்பாளர்கள் கிடையாது. அதனுடைய தேவை பல மாதங்கள் வைத்திருந்து உபயோகப்படுத்த வேண்டும், இதை அடிக்கடி உபயோகப்படுத்தலாம். இதை வந்து சிறு சிறு ஆட்கள் தயார் பண்ணுறாங்க. அதனால் எங்களையும் வாழ விடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த பிளாஸ்டிக்லாம் சரியில்லை, நாங்கள் கொடுக்குற டப்பர் வேர் அப்படி தான், அதுதான் சரியான பிளாஸ்டிக்கு அப்படின்னு ஒரு குரூப் வந்தது. அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பர உலகம். இந்த விளம்பர உலகத்தில் வந்து அவங்கவுங்க மனசில் பட்ட பிரகாரம் நிறைய விளம்பரம் செய்கிறாங்க. அரசாங்கமும் நிறையா வந்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வந்து எல்லாம் கெட்டது, நான் தான் எங்களது தான் நல்லதுன்னு சொல்கிற மாதிரி தவிர இதிலெல்லாம் ஒன்றும் எந்த விதமான உண்மையும் கிடையாது. இது வந்து எல்லா பிளாஸ்டிக்கும் மாதிரி அதுவும் ஒரு பிளாஸ்டிக் தான். அவங்களுடைய ப்ராடக்டை உயர்த்தி காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்க, அவ்வளோ. அது லேடிஸுங்க நம்புவாங்க, டப்பர் வேறு வாங்கினாங்க நல்லதுன்னு. அதுக்கு விலையும் கூடுதலாக இருக்குது. ஆமாம், அதுதானே அடிப்படை நோக்கம் தானே, விலையை கூட வச்சு அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா, அதுதான் இது. இப்போ இந்த எந்த பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் மறுசுழற்சிக்கு உகந்தது, மறுசுழற்சிக்கு உகந்தது இல்லை என்று சொல்லக்கூடியது கூட ஒரு 4-5 முறை மறுசுழற்சிக்கு உகந்தது இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் சிமெண்ட் ஆலை கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அரசாங்கம் வந்து சிமெண்ட் ஆலை, அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பீரியடில் அந்த பிளாஸ்டிக்லாம் ரோடு போடுறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அந்த ரோடு வந்து பிளாஸ்டிக் கலந்து போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு ரோடு நல்லா இருக்கும். ஆனால் அதை விடுவாங்களா? இங்கே வந்து 6 மாதம் ஒரு முறை போடணும்ல, 2 முறையாவது, புரியுங்களா? வருஷத்துக்கு 2 முறை இங்கே போட்டாகணும். அப்போ அது 10 வருஷத்துக்குன்னா எப்படி சம்பாதிக்க முடியும், கொள்ளையடிக்க முடியும். அதுக்காக அதை அந்த அம்மா இறந்தாங்க, அதோட அந்த திட்டத்துக்கும் சமாதி கட்டிட்டாங்க. இப்படி நிறைய வந்து அதுலேருந்து மறுபடி பெட்ரோல் டீசல் தயார் பண்ணலாம், அதை வந்து ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு தயார் பண்ணலாம், இப்படி நிறைய வகைகள் இருக்குது. ஐயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 8லேருந்து 10 கிலோ தான் பெர் ஹெட்டு. வெளிநாட்டில் வந்து 140 கிலோ 150 கிலோ பெர் ஹெட்டு கன்சம்ஷன். அங்கெல்லாம் எதுவுமே சொல்லலை, புரியுதுங்களா? இங்கே வந்து அனைத்தையும் பெரு வணிகத்துக்கு மாற்றுவதற்காக தான் கீழே இருக்கிறவங்க, அதாவது ஊர் கழிச்சோம் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி சின்ன ஆளுங்களை அடிச்சுன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பால் பாக்கெட்டில் அதில் இதை, அதாவது அந்த பிளாஸ்டிக்னால் எந்தவித தீமையும் இல்லைன்றதுக்கு எடுத்துக்காட்டாக அதை சொன்னீங்க. ஆனால் தொடர்ந்து பிளாஸ்டிக்கு பாக்கெட்டுகளை அடைக்கப்பட்ட எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது நல்லதில்லை, உடலுக்கு கேடு, இப்படின்ற ஒரு வாதம் வந்துக்கிட்டே இருக்கேன். அதாவது பிளாஸ்டிக்கு பேக்கெட்டில் அடைக்கிறதுனால உணவுப் பொருள்னால உடல்நல பாதிக்காதுன்றதுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லிட்டேன், பால் பை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்குகளில் உணவுப் பொருட்களை சேமிக்கக்கூடாது. இதை வந்து நாங்கள் வந்து முழுமையாக வந்து ஆதரிக்கிறோம்.
இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க இந்த பிஸ்கட்டு சாக்லேட்லாம் அந்த மாதிரியான பொருட்கள் தான் பண்ண. இல்லை இல்லை இல்லை, அதாவது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நாங்களே பால் பையை மறுசுழற்சி செய்கிறோம். சரி. அதில் தயார் பண்ணுறோம் இல்லையா பையங்க, அதனால ஒன்றும் கேடு இல்லை. கேடுன்றேன். சரி சரி. அது வந்து மறுசுழற்சியே செய்ய முடியாது. நாங்கள் பிஸ்கெட்டு இதுன்னு சொல்கிறது அது மறுசுழற்சியே செய்ய முடியாது. இது நான் சொல்கிறது பால் பாக்கெட்டை மறுசுழற்சி செய்யலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்குகளின் உணவுப் பொருட்களை சேமிக்கக்கூடாதுன்ற. மறுசுழற்சி செய்ய முடியாதுன்னு சொல்ல, மறுசுழற்சி செய்யப்பட்ட பாத்திரங்களிலோ பைகளிலோ உணவுப் பொருட்களை, இது வந்து உடல் நலத்துக்கு கேடு. நாங்கள் அதில் ரெண்டுமே அந்த பிளாஸ்டிக் தான் அப்படி மறுசுழற்சி செய்யப்பட்டு அப்படி வருது. இதில் பாதிக்கப்படாதது அதில் ஏன் பாதிக்கப்படுகிறது? ஏன் பாதிக்கப்படுதுன்னா, இப்போ நாங்கள் வந்து இதை தயாரிக்கிற சமயத்தில் இப்போ மறுசுழற்சி செய்யறதுக்கு முன்னாடி அது சாலைகளிலும் குப்பைகளிலும் கிடக்குது. அதை நாங்கள் எடுத்து என்ன தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணாலும் அதில் சில வந்து அந்த உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய பொருட்கள் அது உள்ளேயே உறிஞ்சிக்கலாம், ஏதாவது இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது வந்து ஒரு ஃபுட்டு அசோசியேஷன் இருக்கு இல்லையா, FSSAI. அதனால் பிளாஸ்டிக்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை இல்லை, அதில் கலக்கக்கூடிய வெளி பொருட்கள்னால அது பிரச்சனை வருது. அதனால பயன்படுத்தக்கூடாதுன்றீங்க. ஆமாம். இப்போது உணவுப் பொருளே நம்ம தயாரிக்கிறோம், திறந்து வைக்க வேணாம் மூடுன்றாங்க. எதுக்கு? வேறு ஏதாவது வந்து அசுத்தம் விழுந்துற போதும் தானே. அதே மாதிரி தான் அதில் வந்து பல அசுத்தங்கள் கலந்து இருக்கிறதுனால அது உடல் நலத்துக்கு கேடாகும். ஆனால் அது பல விதத்துக்கு உபயோகப்படுத்தலாம். அப்போ நீங்கள் மறுசுழற்சி செய்கிறதெல்லாம் என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஷீட்டு, இந்த கார்பேஜ் பேக்கு இதெல்லாம் அதில் உணவுப் பொருளை போடல, குப்பை பையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உணவுப் பொருட்களை சேமிக்காமல் ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான இதுக்கு. இப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் தயார் பண்ண ஷீட்டுங்க, இந்த மழை வராமல் போடுறதுக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, வண்டிங்கள்லாம் மூடின்னு போவாங்கள்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கிலோ 150 ரூபா. இதே மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கில் தயார்பட்ட சீட்டெல்லாம் 60 ரூபா 70 ரூபா தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தயார் பண்ணி அஸ்ஸாம் வரைக்கும் போகுது. ஏன்னா அங்கெல்லாம் நீங்கள் அஸ்ஸாம், பீகார், ஒடிசாலாம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்களுக்கான ஷீட் வேணும். ஆனால் அவங்களால 150 ரூபா கொடுத்து போட முடியாது. இந்த மாதிரி 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி ஒரு ஏழை மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்குகள். இதை வந்து ஊக்கப்படுத்தாமல் இது எந்த அளவுக்கு சீர்கெடுத்து இதை ஒழிச்சு கட்டணுமோ அவ்வளோ வேலையும் செய்து அரசாங்கம் இதை மறுசுழற்சி செய்கிறது. இப்போ நடைபெறுகிற அரசுகள் உங்களை போன்ற தொழில்துறைகளுக்கு என்னவெல்லாம் செய்தால் இந்த தொழில்துறைகள் இன்னும் முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொன்ன தப்பாக நினைக்க மாட்டேங்க. சொல்லுங்கள். எங்களை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த வகையில் வரி என்ற வகையில் அதில் இல்லை, நாங்கள் அதை பற்றி சொல்ல. நடைமுறைப்படுத்த முடியாத சட்டங்களை போட்டு எங்களை வந்து நசுக்கி எடுக்கிறார்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது உலக அரங்கில் வந்து பல்வேறு வளர்ந்த நாடுகள் இது எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஒரு அடுக்கில் அவர்கள் வந்து வளரும் நாடுகளை வந்து எவ்வளோ அமுக்க முடியுமோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பல்வேறு சட்டங்களை ஏற்றுறாங்க. இவங்க இந்த மாதிரி நம்ம டெவலப்பிங் நேஷன்ஸ் வளரக்கூடிய நம்ம மாதிரி நாடுகள்லாம் அதெல்லாம் அமல்படுத்தலைன்னா அவங்களுக்கு சேங்ஷன் இதெல்லாம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது சொல்லுவாங்கன்றதுனால இவங்க வந்து நம்ம IAS அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இதுக்கு ஏதாவது சட்டத்தை ரெடி பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வளர்ந்த நாடுகளில் போட்டாங்களே சட்டம், இவங்களுக்கு இந்த ஒரு தொழிலை பற்றி ஒன்றுமே தெரியாது. IAS ஆஃபீஸருக்கு எங்களை வந்து அந்த தொழில்துறை சார்ந்தவங்களை கூப்பிட்டும் பேச மாட்டாங்க. அவங்க அந்த ஃபாரின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா அதை அப்படியே ஈழ்ச்சியம் காப்பி மாதிரி இந்தியாவுக்கு அது ஒத்து வருமா வராதான்னு அப்படியே பண்ணிவிடுவாங்க. இது உச்ச நீதிமன்றமே நிறைய தடவை கண்டிப்பாக அந்த நாடுகளுக்கு அந்த சட்டம் ஒத்து போகுது, நம்ம நாடுகளுக்கு ஏன் ஒத்து போகலை? எங்க அங்கே வந்து என்னுடைய வாழ்க்கை தரம் என்னங்க, இங்கே வந்து $2000 வந்து இங்கே வருமானம், வருட வருமானம் ஒரு நபருக்கு. அங்கெல்லாம் என்னங்க $35,000 $45,000 $60,000 ஒரு வருஷத்துக்கு. அவனையும் நம்மளையும் எப்படிங்க கம்பேர் பண்ணுறது? இல்லை, மனித வாழ்க்கை வந்து மனிதர்கள் அப்படின்ற போது ஒரு ஒற்றுமை நிறையா இருக்கும்ல.
ஆமாம் இந்த பொருளாதாரத்தில் என்ன மாறுபாடுகள் இருக்கும், ஆமாம். மற்றபடி மனிதர்கள்ன்றபோது நிறைய ஒற்றுமை இருக்கும்ல, அதனால சட்டங்களும் அந்த தொடர்ந்து வைக்கலாமா அப்படிங்க? அதாவதுங்க, சட்டங்களை வைக்கிறது வந்து தப்பு இல்லைங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன். 1999 தயாரிக்கப்பட்டது திடக்கழிவு மேலாண்மை சட்டம். இன்றைக்கி வந்து அதில் 2 தான் பிரிக்க சொன்னாங்க, மக்கும் குப்பை மக்காது. 25 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் பண்ணலை. இதே வெளிநாட்டில் 10 குப்பை பிரிக்கிறாங்க, 10 வகையா 12 வகையா. வீட்டில் நீங்கள் வந்து 10 விதமான குப்பை கூட வச்சிடணும். அலுமினியத்தை இந்த குப்பையில் போடணும், பிளாஸ்டிக் இந்த குப்பையில் போடணும், இது தாமரைன்னா இந்த குப்பையில் போடணும், பேப்பர்னா இந்த குப்பையில் போடணும். அதை நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு ஃபைனு. இங்கே 2 குப்பைக்கே வர்றதுக்கு வழி இல்லையா என்ற சிம்த்தில் நீங்கள் 12 குப்பையை வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நம்ம போட்டால் செய்ய முடியும்? 10 கிலோவே தூக்க முடியாதவங்ககிட்ட 100 கிலோ தூக்குறவனுக்கு வச்சு நீ இதையும் தூக்கணுன்னா எப்படி தூக்குறது? இது இல்லாமல் பல இப்போ இந்த மளிகை கடைகள், வேறு கடைகள் எல்லாம் பயன்படுத்துகிற இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அரசு அதிகாரிகள். அது ரொம்ப அராஜகம். அதாவது அரசு அதிகாரிகளுக்கும் இது சட்டம் என்னன்னு தெரியாது, இந்த வணிகர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் அது தெரியாது. வணிகர்கள் விழிப்புணர்வு அடையணும்னு நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்தோம், அவங்க அதை பற்றி ஒன்றும் இது பண்ணல. ஆனால் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி அப்படி போய் சுற்றி வந்து இப்போ எல்லோரும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்கவுங்க மாதம் நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோங்க, கப்பம் கட்டிடுறோம், அவ்வளோதான். அந்த இது மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது ஒரு நியாயமான தொழிலை இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் போட்டு அதை ஒரு இல்லீகல் தொழில் மாதிரி ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருத்தம். புரியுதுங்களா? இது தமிழ்நாடு அளவில் தான் இருக்கா இல்லை இந்தியா முழுக்கவே அந்த மாதிரி இருக்கா? தமிழ்நாடு அளவில் வந்து இந்த சட்டங்களை எதுவுமே ஆரம்ப காலத்திலேருந்தே 1947லேருந்தே அமுல்படுத்துகிற மாதிரி மற்ற மாநிலங்களில் சரியாக அமுல்படுத்துறதில்ல. முக்கியமாக வட மாநிலங்கள் அதில் டோட்டல் அவுட்டு. அவங்க எங்கேயுமே போய் எந்த அதிகாரியும் கேட்குறதெல்லாம் முடியாது. அங்கெல்லாம் எடுத்தோம் அடித்தான்ற கதையாக தான் பண்ணிவிடுவாங்க. சட்டத்துக்கு பயந்து செயல்படக்கூடிய குடிமக்கள் தமிழ்நாடு தாங்க இந்தியாவிலே நம்பர் 1ன்னு சொல்லலாம். மற்ற மாநிலத்தில் அந்த அளவுக்கு இல்லை, அந்த மாநிலங்களும் அதை கண்டுக்கிறது இல்லை அவ்வளோவா. இந்த மனிதர்களின் மனநிலையால் தான் இந்த ஆட்சி மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது. நம்ம வந்து நேர்மையாக நடக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்றதுனால இங்கே உள்ள பிராந்திய கட்சிகள் வெற்றி பெறுகின்றன. மாநிலத்தில் வந்து மற்ற மாநிலங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது, ஒன்றிய ஆட்சியில் இருக்கிறதுன்னா அப்போ அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நேர்மையற்ற அரசு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னுவாங்க. புரியுதுங்களா? கடந்த 60 வருஷத்தில் நடந்த ஒரு சீர்கேட்டினால தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மேலே மக்களுக்கு நல்ல வெறுப்பு இருக்குது, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் திராவிட கட்சிகள் போனால் வர்றது பார்த்தா பாரதிய ஜனதா கட்சினா இது ஐயோ இது பேயின்னா அது பிசாசாச்சேன்னு பயப்படுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இங்கேயாவது கேட்க முடியுது, கொல்ல முடியுது, ஏதாவது சத்தம் போட முடியுது, அது ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுமே அப்படின்றது ஒரு தீமைகள்லேயே சிறிய தீமை பெரிய தீமைன்ற மாதிரி தான். ஆமாம், அதான் நான் சொன்னேன். எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி, கொஞ்சம் குறைவாக எரியிற கொல்லி எடுத்து வச்சுக்கணுன்ற கதை தான். மக்களுக்கு இப்போ வந்து வாய்ப்பு கிடையாது, சாய்ஸ் இல்லை. எது வந்து நல்ல கொல்லியோ அந்த கொல்லியை வச்சுக்கின்றது தான் கதை. அது வந்து நிறைய பேர் இங்கே முயற்சி செய்கிறாங்க அதை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மிகப்பெரிய தடையாக இருக்கிறது பொதுமக்கள் அவங்களுக்கு ஆதரவு சரியாக கொடுக்கறதில்ல. இன்றைக்கி வந்து ஒரு எம்பி எலெக்ஷன்னா அதில் வந்து குறைஞ்சது 50 கோடி ரூபாய் இல்லாத நிற்க முடியாது. எம்எல்ஏ எலெக்ஷன்னா 10 கோடி ரூபாய் கம்மி இல்லாமல் இவ்வளோ செலவு பண்ணி நான் மக்கள் பணியாற்றுறதுக்கு வராங்க. அதுலேருந்து அந்த பணத்துக்கு அதிகமாக எடுக்கத்தான் தோணுது. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு கவர்ச்சிகரமான முதலீடு, ஒரு தொழிலாயிடுச்சு அரசியல். சேவை போய் தொழிலாயிடுச்சு. ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கிறதுக்கு அந்த தலைவர்கள்லாம் அன்றைக்கி தான் வீடை மனைவி மக்களை இழந்து எவ்வளோ 10 வருஷம் 20 வருஷம்லாம் பாடுபட்டு ஜெயிலில் இருந்து பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பார்க்குற சிமத்தில், ஆனால் ஜனங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பழகி போன அந்த ஊழலுக்கும்
மற்ற அந்த கொள்ளை, அதாவது அரசியல் என்பது தொழில், சேவை இல்லை அப்படின்ற ஒரு பழக்கப்பட்டு போனதற்கு புதிதாக வருகிறவர்கள் அதில் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்னு நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் கூட ஒரு கட்சி வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம்னு. அவங்களும் அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணி போயிடுவாங்களா, இல்லை அவங்க தனியாக ஒரு புதிய விதியை கொண்டு வந்து இல்லை ஒரு புதிய பாதை அமைப்பார்கள்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் மாதிரி வந்து ஏற்கனவே நிறைய முயற்சி நடந்தது. நிறைய நடிகர்கள் வந்து அதுக்கு முயற்சி செய்தாங்க, தனிப்பட்ட நபர்களும் முயற்சி செய்தாங்க. இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அந்த கட்சிகளை வந்து வளர விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட பால் பலம், பணபலம், படபலம் எல்லாமே இருக்குது. அதை மீறி வந்து இங்கே வந்து ஒரு கட்சி நடத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாத்த விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கட்சியில் வந்து ஒரு அந்த தலைவரோ அல்லது மற்றவங்களோ சில பேர் வந்து இந்த சமுதாயத்தை மாற்றணும், நல்லபடியாக கொண்டு வரணும்னு தான் எல்லாருமே வராங்க. ஆனால் அந்த கட்சி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிடுதுன்னா அதில் போய் சேர்ந்து பண்ணுறவங்க இந்த கட்சியை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து சுயநலமாக நம்ம சம்பாதிக்க முடியுது, எல்லா பொதுநல அமைப்புலையும் இருக்குது. அப்போ ஒரு பீரியடில் என்னென்னா இந்த ஒரு நோக்கத்தோடு வராங்க பாருங்கள், அவங்க மைனாரிட்டி ஆகிடுறாங்க, இந்த சம்பாதிக்கணும்னு வர்றவங்க மெஜாரிட்டி ஆகிடுறாங்க. நம்ம இதே கோயம்பேடில் நம்ம அவருடைய விஜயகாந்தனுடைய இது என்ன, எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ இது பண்ணார், அவரை எந்த அளவில் துரோகம் பண்ணாங்க, எந்த அளவு அவர் வந்து மனுஷன் வந்து அவர் உடல்நிலை எதனால் கெட்டுது, இந்த துரோகத்தினால தானே கெட்டுது. புரியுதுங்களா? இங்கே வந்து மிகப்பெரிய, அதாவது வெள்ளையர்களை எதிர்த்து போராடுறதை விட 100 மடங்கு அதிகமாக போராடணும். இப்போது அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது வந்து அன்றைக்கி வெள்ளையர் காலத்தில் பொழுதுபோக்கு இல்லை ஜனங்களுக்கு, நாடகம்தான். அது எங்கேயா போட்டால் அதுக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணால் கையிலே உலகம் இருக்குது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் சாராயமும் டாஸ்மாக்கும் மற்றபடி இந்த செல்ஃபோன் இருக்கிற வரைக்கும் எந்த புரட்சியும் வராது. ஸ்ரீலங்காவில் புரட்சி வந்தது எப்படின்னு தெரியுங்களா? பிரபாகரன் அங்கெல்லாம் பெரிய லெவலில் வந்து அங்கே தமிழ் படத்தை வெளியிடுறதை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே புரட்சி வந்தது. ஜனங்க வந்து யோசிக்கிறதுக்கு நேரம், அவன் பொறுமையாக இருந்தால் தான் அவனுக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் யோசிப்பான். அவனை யோசிக்கவே விடாத அவனுடைய கவனத்தை திசை திருப்பிக்கினே இருந்தால் அவன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஜனங்கக்கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற அரசுகள் ஒரு விஷயத்தை பார்த்து மக்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அது தீவிரமாகுதோ இல்லை தீவிரமாகலையோ 2-3 நாளைக்கு அப்புறம் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாங்க. அதை பற்றி மக்கள் நீங்கள் உங்கள் ஊடகத்தை நான் குறை சொல்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. நீங்கள் 100 செய்திகள் 100 நிமிடத்தில் 100 செய்திகள்னு போடுறீங்க. அந்த 100 செய்திகளும் பரபரப்பாக இருக்கணும்னு தான் போடுறீங்களே தவிர அது உபயோகமாக இருக்கணும்னு போடுறது கிடையாது. இப்போ செய்தி நிறுவனங்கள்னு அப்படி எடுத்துக்கிட்டால் நல்ல செய்தியும் போடணும், தவறாக நடக்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய சூழல் தானே? இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பார்க்குற வீடியோ போயிட்டு 10 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் 3 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஷார்ட்டு 1 நிமிஷம், அதையும் ஏதாவது குறுக்கி போடுவாங்களான்னு பார்க்குறாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டை வந்து ஒரே ஒரு ஸ்வீட் இருந்தால் நீங்கள் அதை ருசித்து சாப்பிட்லாம். ஒரு 100 ஸ்வீட்டை எடுத்துன்னு வந்து வாயில் வச்சு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் அதில் இது அன்றைக்கி அது மாதிரி ஓவராக ஆகிப்போச்சு என்டர்டெயின்மெண்ட்டுன்றது. அதனால் வந்து நீங்களும் வந்து சர்வை பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்காக போட்டிக்கு நீங்களும் எதையாவது ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இழிவு தான் அந்த சமுதாயத்துக்கு. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ அண்மையில் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார். அதை தொடர்ந்து பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பல கருத்து மோதல்கள்லாம் வந்தன. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது உண்மையாக சொல்லணுன்னா, ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து எதிர்கட்சிகளால் எதுவும் செய்ய முடியல. இவர்கள்கிட்ட இது வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு இதை ஒரு பெருசாக பண்ணலாம், இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஈர்க்கும் மக்களை, அதாவது எதை தின்னா பித்தம் தெளியன்றது மாதிரி தான் இந்த ப்ராப்ளத்தை எடுத்துன்னு பண்ணின்னு இருக்காங்க.
இவர் அமித்ஷா சொல்கிறதுனாலையோ அல்லது இவங்க சொல்கிறதுனாலையோ அம்பேத்கரனுடைய பெருமையோ அவருடைய சாதனைகளோ யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. புரியுதுங்களா? இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக அது எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் நினைக்கிறேனே தவிர இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பிரச்சனையும் கூட எதிர்கட்சிகள் அதை வந்து பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்றத எடுத்துக்கலாமா? இது வந்து எல்லா காலத்துலேயும் நடக்கிறது என்னங்க. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை எதிர்கட்சி எடுத்து பண்ணக்கூடியதான். இது வந்து லைம் லைட்டில் வந்துடுச்சுங்க. அதனால் இது பெருசாக லைம் லைட்டில் வராத ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அநியாயங்கள் நடக்குதுங்க பெண்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த ஆளுங்கட்சியினுடைய பலமே என்ன, எதிர்கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறது தான். புரியுதுங்களா? அது வந்து எதிர்கட்சிகள் தங்களுடைய இருப்பையும் காட்டிக்கிறதுக்கு நாளைக்கு வந்து கூட்டணியில் தங்கள் சீட்டையும் அதிகம் வாங்கிறதுக்காக எல்லாரும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அதாவது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ விபத்து நடக்குது தமிழ்நாட்டில் நினைக்கிறீங்க நீங்கள்? கொத்து கொத்தாக சாகுறாங்க. அதுவும் ஒரே குடும்பத்தில் சேர்ந்த 5 பேர் 6 பேர், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாலே எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும். ஆனால் எந்த ஒருத்தவங்களாவது அரசாங்கமோ அல்லது ஊடகங்களோ அல்லது இவங்களோ அதில் கவனம் செலுத்துகிறாங்களா? ஏன்னா இன்றைக்கி சுயநல உலகம். என் குடும்பம் போயிடுச்சுன்னா தான் எல்லோரும் வரணும்னு நினைக்கிறோமே தவிர இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒன்று ஆனால் கூட நமக்கு அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு போயிடுறோம். அந்த பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துன்னுக்குது அநியாயமாக. ஆனால் எல்லோரும் வந்து ஓடிக்கினே இருக்கிறோமே தவிர அதுக்கெல்லாம் உரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அரசாங்கமும் ஓட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கின்னு கொண்டுக்கின்னு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேளிக்கைகள், மது இவற்றை ஒழித்தால் மக்கள் தங்களது நிலையை உணர்ந்து கொள்வார்கள். அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கு 90% பின்னணியில் இருக்கிறது மதுன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஆனால் என்ன நடக்குது? அரசாங்கம் வந்து போதையை ஒழிக்கணும்னு இருக்காங்க. இது வந்து மக்களும் அதை பார்த்துன்னு தானே இருக்கும். புரியுதுங்களா? அந்த மதுவை ஒழிக்காமல் போதையை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு 1008 காரணம் சொல்கிறாங்க. காரணம் 1000 சொல்லலாம். புரியுதுங்களா? நாளைக்கு கொலை செய்தவங்க கூட வந்து அது காரணம் சொல்லலாம், திருடுறவனும் காரணம் சொல்லலாம். அப்படி மாதிரி மன்னன் வழி மக்கள் வழின்ற மாதிரி அவங்க நேர்மையாக முன்னேறி போகிற மாதிரி தான் பின்னேறி போகும். அதனால் வந்து இந்த ஒரு நாங்கள் என்ன சொல்லணும்னா டாஸ்மாக்ன்றது வந்து வருமானன்றது இவங்க சொல்லலாம். கண்ணை விற்று சித்திரம் வாங்கி என்ன பண்ணுறது இல்லைங்களா? ஆனால் இப்போ முதலமைச்சர் அவர்கள் டாஸ்மாக் ஓடிட்டுருக்கு, ஆனால் நீங்கள் மது போதைக்கு அடிமையாயிராதீங்கன்ட்டு விளம்பரம் கொடுக்குறாரு. அதை தான் சொல்கிறேன். அப்போ வந்து மக்கள் எவ்வளோ அளவுக்கு அவங்க முட்டாளுன்னு நினச்சா இதை பண்ணுவாங்க இந்த ஒரு பிரச்சாரத்தை. புரியல? ஒரு பக்கம் வந்து தெருவுக்கு கடையை அனுமதி கொடுத்து இன்னொரு பக்கம் வந்து அங்கே போகாதீங்க போதைக்கு. அப்போ மது போதை இல்லையா? டாஸ்மாக் வைக்கிற சாராயம் போதை இல்லையா? அது இப்போ இங்கே நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியினர், அதை சார்ந்த கூட்டணி கட்சியினர்லாம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அதாவது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மேல் பலத்த அதிர்ப்பு இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இவர்கள் இறங்கினால் பிஜேபி வந்துட போகுதுன்னு பயப்படுறாங்க. இப்போ உண்மையாக வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி என்பதை ஒழுங்காக இருப்பதற்கு காரணம் அது பிரியாமல் பிஜேபி தான் காரணம். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எரிகிற கொள்ளியில் எது நல்ல கொல்லி அது. ஏன்னா அவங்க பிஜேபி வந்து இவங்க பேசவே முடியாது. அதனால் அந்த பிஜேபி என்பது எதிர்கட்சிகளை எல்லாம் தனியாகவும் ஆளுங்கட்சியை ஒற்றுமையாகவும் கூட்டணிகளை ஒற்றுமையாகவும் வைத்திருக்கிறது. நன்றி. உங்களது கருத்துக்களுக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.